விஜயா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறார். ஆதவ அர்ஜுன் அவர்கள் பங்கேற்று பேசியிருக்கிறார். திருமாவளவன் புறக்கணித்திருக்கிறார். விஜயனுடைய பேச்சு தான் இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு எல்லாத்துலயும். எப்படி பாக்குறீங்க அவருடைய பேச்சை? உங்க மீடியாக்களுக்கு இருக்கிற வழக்கமான ஒரு விஷயம். ஒரு சினிமாக்காரர் வந்து பேசிட்டாக்கா தமிழ்நாட்டு மீடியாக்கள் சும்மா சொல்லணுமா? உடனே பாய்ந்து உளுந்து உலகமே மாறி போச்சு, சூரியன் வந்து இன்னைக்கு ஊதிக்கலைன்னு கதையெல்லாம் விடுவீங்க. அந்த கூட்டத்துக்கு ஒரு அம்பேத்கருக்கு வந்து இதுதான் முதல் முறையாக புத்தகம் வெளியிடப்படுதா? அம்பேத்கரை பற்றி படங்கள் வந்துருக்குது, அம்பேத்கரை பற்றி தமிழ்லேயே படங்கள் வந்துருக்குது, அம்பேத்கருடைய செயல்கள்லாம் புத்தகங்கள் வந்து எத்தனையோ புத்தகங்கள் வந்துருக்குது, எவ்வளோ பேர் வெளியிட்டிருக்காங்க. தான் பங்குக்கு இவரும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு. என்ன புதுசாக அதில் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. வெளியிடுறாங்கல்ல சார், கூடுதல் ஏன் பல புத்தகங்கள் இருந்தா அதை வெளியிடக்கூடாதுன்னு இருக்கா என்ன? வெளியிடக்கூடாது அதிகமா பேசுவோம். ஆயிரக்கணக்கான புத்தகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம் கொடுக்குறீங்க? விஜய் பங்கேற்று இருக்கிறார். அதான் விஜய்க்கு அம்பேத்கரை பத்தி இப்பதான் தெரிஞ்சிருக்குதுங்கிறது தெரியும். அம்பேத்கர் ஒரு தலைவர். ஏன்னா மாநாட்டில் வந்து தலைவர்கள் படங்கள்லாம் வச்சுட்டாரு. அவருக்கு அவங்கெல்லாம் யார் என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது, வச்சுட்டாங்க. அவர் முதல்ல அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, இவர் என்ன படத்தை டைரக்ட் பண்ணாரு, இந்த சூட் போட்டிருக்கவர் இல்லைங்க, அவர் அம்பேத்கர் இந்த தலைவர். அப்படிங்களா? அப்படிதான் அவருடைய நாலேஜ் இருந்திருக்கும். இப்போ இன்றைக்கி அந்த பேச்சை வந்து எனக்கு காட்டினாங்க. பார்த்தேன். நான் லைவாக பார்க்கல, டிவியில் பார்க்கல, அதுவும் காட்டினதை பார்த்தேன். அதில் வந்து இதுவரையிலும் யாருமே சொல்லாத விஷயங்கள்லாம் அவர் சொன்னார். ஆக அம்பேத்கரை பற்றி அடிப்படை ஞானமே இல்லாமல் இருந்திருக்காரு. அவருடைய பேச்சில் நமக்கு தெளிவாக தெரியுது. அவர் மாட்டு வண்டியில் போனபோது வண்டி ஓட்டுற விஜய்ன்ற ஒரு தலைவர், கட்சி தலைவர் வந்து அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துகிறார். அம்பேத்கர் என்ன எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும், நல்லது தானே? அதையே விமர்சிக்கிறீங்க? அது வேண்டாம். இப்ப திராவிட இயக்க கொள்கையில வந்து பேசுறாரு, விமர்சிப்பீங்களா? வேண்டாம், விமர்சனமே வேண்டாம். விஜய் பேசலாம், விட்டு போங்களேன். அப்புறம் என்ன நல்ல விஷயத்தை என்கிட்ட வந்து சார் விமர்சிக்க கூடாதுன்னா விட்டுருங்க, வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வாத கொள்கை, ஒவ்வாத கொள்கை இல்ல, வர்ணாசிரம கொள்கை பேசுறாருன்னா விமர்சிக்கலாம். நல்ல கொள்கை தானே பேசுறாரு, அதுக்கு அப்புறம் ஏன் கேட்டீங்க இந்த கேள்வியை? ஏன்பா அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்னன்னு ஏன் கேட்டீங்க? இல்ல ஏன் விமர்சனம், ஏன் நல்ல அபிப்பிராயம் கேட்டீங்க? என்னத்துக்கு நல்ல அபிப்பிராயமா இருக்கு? நல்ல விஷயத்துக்கு நல்ல அபிப்பிராயம் தானே சார். நான் என்ன தப்பா சொன்னேன்? விஜய்க்கு ஒரு நல்ல காலம் அம்பேத்கரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சின்னு தான் நான் சொன்னேன். அவருக்கு அது யாருன்னே தெரியாது. அவர் 2 விஷயங்களை சொன்னார். அப்படியே ஆச்சரியத்தில் அவ்வளவு தெளிவா பேசினாரு, யாருன்னே தெரியாத மாதிரியா பேசினாரு. அம்பேத்கருடைய வாழ்க்கை அதுல இருந்து 2 இடங்களை எடுத்து அது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அது மாதிரி எழுதி கொடுத்துருக்காரு. அவர் நம்ம அவர் மேல தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா ராகவேந்திரா படத்துல என்ன வந்ததுன்னா, அவர் பெரிய மகானா நினைச்சுக்கிட்டு இருந்த போது அந்த படத்துல கோலம் வந்து அரிசி கோலம் போடுறதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுப்பாரு. ரஜினிகாந்த் வந்து ராகவேந்திரா நடிப்பார். எறும்புகளெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வந்து அரிசியில் கோலம் போடுறாரு. இதை சொல்கிறதுக்காக அவரை வந்து மகான்னு சொல்கிறீங்கன்னு கிண்டல் வந்தது. அம்பேத்கர் எவ்வளவோ பண்ணாருங்க. அம்பேத்கருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்தது. இவர் எடுத்துக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டுறவர் வந்து இறங்கி போயிட்டார் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டார். அதுதானே காலகாலமாக நடந்த விஷயங்கள். அதுதானே சமூக நீதினு பேச ஆரம்பிச்சதுக்கு காரணமே அதுதானே. அம்பேத்கர் வந்து அந்த இனத்தை சேர்ந்தவர் ஒரு போராடினதுல அர்த்தம் இருக்குது. பெரியார் அந்த இனத்தை சேராதவர், அவர் போராடினார். அந்த இனத்தையே சேராதவர் அவங்களுக்காக போராடினார். அவங்களுக்கு இடம் கொடுத்து ஆகணுட்டார். வைக்கம் கோயிலுக்கு கூட்டு போவேண்டார். திருவாங்கூர் மகாராஜா தடை பண்ணி ஜெயிலில் தடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணார். நடக்கலையே, கூட்டிட்டு போயிட்டாருல உள்ள. உடனே என்ன பண்ணாங்க, ராஜாஜியை சேர்ந்து ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லி கதையை மாற்றி தன்னை காப்பாற்றிக்க பார்த்தாங்க. முத்துராமலிங்க தேவர் வந்து ஆலய பிரவேச பட்டியலத்தை சேர்ந்தவங்களை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கூட்டு போகும்போது வைத்தியநாத ஐயருங்கிற ஒருத்தரையும் சேர்த்து விட்டு நாங்களும் தான் கூட்டு போகணும்னு காட்டிக்கிட்டாங்கல்ல. ஜெயிக்கிற கட்சி நம்ம கட்சிங்கிறது தானே. இதெல்லாம் அவர்கிட்ட போய் சொல்றதுல அர்த்தம் பாப்பா. இப்பதான் புதுசா அரசியல். இதுல திருமாவளவன் பங்கேற்காதது பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. பங்கேற்றிருக்கணும்ல அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துகிற திருமாவளவன். உலகம் முழுவதுலயும் அம்பேத்கரை பத்தி புத்தகங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கெல்லாம் திருமாவளவன் போயிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. இதுக்கு வந்து அவருக்கு டைம் கொடுத்து, தேதி கொடுத்து, 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒப்புதல் கொடுத்து, விஜய் வராருன்னு தெரிஞ்ச உடனே கேன்சல் பண்றாரு. ஆமா, அவர் அரசியல் கட்சிக்கு போயிட்டாரு. அது தனக்கு லாபம் பார்க்கறதுக்காக வந்து இப்போ அம்பேத்கரை பயன்படுத்துறாரு. திருமாவளவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இதில் நாம ஏன் பங்கெடுத்துக்கிட்டு ஒதுங்கி போயிட்டாரு. அவ்வளோதான். அதில் என்ன தப்பு? அம்பேத்கர் மேலே ஈடுபாட்டோட விஜய் வந்தார். இதை காட்டினா ஓட்டு கிடைக்காது. கொள்கை தலைவராக வச்சிருக்காரு சார். அவர் வரிசையாக படம் வச்சாருங்க மாநாட்டில். அம்பேத்கர், காமராஜர், பெரியார் வைக்கல.
பெரியார் வச்சிருந்தாரு சார். எங்கேங்க பெரியார் சார் பெரியார் வச்சிருந்தாரு சார். பெரியார் கொள்கை தலைவரா பெரியார் வச்சிருந்தாரு. பெரியாரை பத்தி பேசினாரு படம் வச்சிருந்தாரா? பெரியார வச்சுட்டு பெரியார் வைக்க பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இல்ல, நாங்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்ற அண்ணா கொள்கையில உடன்படுறோம். அதான் சரி ரைட். அதை வச்சாரு. அப்புறம் வேலுநாச்சியாரை வச்சாரு, அஞ்சலை அம்மாளை வச்சாரு, ஒவ்வொரு ஜாதி தலைவர்களையும் வச்சாரு. தேசிய தலைவர்களை அங்கீகரிக்கப்பட்டவர்களை அதுல பெரிய ஜாதியை சேர்ந்தவர்களுடைய படங்களை வச்சு அதுக்காக ஓட்டு கேட்கறதுக்கு வந்தாரு. அப்போ அவருக்கு வந்து அம்பேத்கரை பற்றி அதிகமாக தெரியல, அதனால அம்பேத்கரை பற்றி அதிகமாக பேசலை அவர். மற்றவங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டார், அவ்வளோதான். அஞ்சலை அம்மாளை பற்றி கொஞ்சம் பேசினார், மற்றவங்களை பற்றி எதுவும் பேசவில்லை. வேலுநாச்சியாரை பற்றிலாம் அதிகமாக பேசலை அவர். அஞ்சலை அம்மாளை பற்றி மாத்திரம் பேசினார். ஏன்னா யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, அது ரைட், அதை விட்டுருக்காரு, திரும்ப சொல்ல வேணாம். இப்போ இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வந்து தன்னுடைய கட்சிக்கு இது பண்ணுறதுக்காக, ஆள் சேர்த்துறதுக்காக இது பண்ணுறாரு, திருமாவளவன்னு கூப்பிடுறாரு. இவர் வந்து அம்பேத்கரை வச்சு இவர் பிழைக்கிறதுக்கு நான் கூட்டு தோழ நிக்கணும்னு அவர் வரல. அதனாலதான் இல்ல, திருமாவளவன் பயந்துட்டாரு. விஜய் கூட வந்தா திமுக கூட்டணியில இருந்து நம்மள விளக்கிடுவாங்க, இல்ல தேவையில்லாம பிஜேபியினர் விமர்சனம் செய்வாங்க. அந்த விமர்சனத்தை பார்த்து திருமாவளவன் பயந்துட்டாரு. நியாயம் தானே, நியாயம் தானே. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதெல்லாம் பார்த்து பயப்படுவாங்க. அரசியல் பேசணும், இப்ப நானா பேச முடியும், டாக்டரா பேச முடியும். ஒரு அரசியல் கட்சி தலைவர் விமர்சனத்தை கண்டா நல்ல அரசியல் கட்சி தலைவர். அப்ப சொல்லுங்க, எனக்கு புரியல. பிஜேபி வந்து எதிர்த்து பேசினாக்கா அரசியல் கட்சி பேசக்கூடாது. அவர் என்னன்னா, இல்ல உங்க விளக்கத்தை கேட்கிறேன். அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறவர் வந்து பிஜேபி பத்தி பேசக்கூடாதுங்கிறீங்களா? பேசக்கூடாதுன்னு சொல்ல என்ன வேற என்ன அர்த்தம்? திருமாவளவன் சொல்றது, பிஜேபியினர் இந்த விவகாரத்தை நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்துல மடைமாத்திடுவாங்க, விமர்சனத்தை முன் வைப்பாங்க, அதனால அதுக்கு நான் இடம் கொடுக்க விரும்பல, அவ்வளவுதான். அப்ப பிஜேபி அப்படி பண்ணுன்றதுக்காக பயப்படுறாரு. பயப்படுறாரு உங்களுடைய ஆசையை சேர்த்துக்கிறீங்க, அதுதான் காரணங்கிறது நாங்க சொல்றோம், அவ்வளவு. அதுதான் சார், அது பயம். அப்ப பிஜேபி பத்தி கேள்விக்கான பதில நீங்க தான் அழகாவே சொல்லிட்டீங்க. கடைசியில என்ன சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற ஒரு விஜய் மேல இது திருமாவளவனே பயப்படுகிறார். கரெக்ட் தான், பயம் தான், நியாயமான பயம். இல்ல இது திருமாவளவனே சொல்ற விளக்கம். பிஜேபியை பார்த்து அப்படி பயந்து அரசியல் பயம் இல்லைங்க, அந்த மாதிரி அது அசிங்கம். எதை பார்த்து பயப்படுறோம்? மேல பட்டுச்சுன்னா அசிங்கங்கிறதுக்காக பயப்படுறோம். பண்ணியை கட்டி ஓரமா ஒதுக்குறோம்னா என்னத்துக்கு ஒதுங்குறோம்? அது மேல பட்டுச்சுன்னா பயத்தினால தானே ஒதுக்குறோம். அது மாதிரிதான் பிஜேபிங்கிறது ஒரு மாதிரியான விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். அதோட நம்மளை சேர்த்திட்டாங்க, நம்ம பேர் கெட்டு போயிடுங்கிற பயத்தினால தான் அவர் ஒதுக்கிறார். நீங்க தான் பதில் அழகாவே சொல்லி இருக்கிறீங்க. உங்க பதில் தான், நீங்க சொன்னதான் பதில். நியாயமான பயம், நியாயமான பயம். இன்னொன்னு, திருமாவளவன் வந்து விஜயோட சேர்ந்து நல்லா பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுன்லாம் விரும்புறாரு. ஆனா திருமாவளவன் இசை கொடுக்க மாட்டாரு. என்ன காரணமா இருக்கு? ஆதவனுக்கு ஏதோ ஒரு லாபம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. திருமாவளவன் கிட்ட இவர் ஏன் போய் சேர்ந்தாரு? அது ஒரு கேள்வி இருக்குது. ஆதவன் எதை எதிர்பார்த்துக்கிட்டு திருமாவளவன் கிட்ட போனாரு? திருமாவளவன் எதை எதிர்பார்த்துட்டு அவரை சேர்த்தாரு? அப்படி ஒரு வந்து சேர்றவனா சேர்த்திக்கிறது தான் வழக்கம். யார் போய் சேர்த்திக்குவாங்க? வந்து சேர்றவங்களை சேர்க்கறது வழக்கம்ன்றது சேர்த்துக்குவாங்க. சேர்ந்த உடனே அவருக்கு எம்பி சீட்டுக்காக போறாங்க. அவருடைய செயல்பாடுகள்லாம் நல்லா இருந்து அவர் கொடுத்தாரு. ஷானவாச வச்சிருக்காருல்ல, அவர் என்ன பட்டியலத்தை சேர்ந்தவரா? நம்முடைய எண்ணங்களை ஏத்துக்கிட்டாருங்கிற முறையில் அவரை சேர்த்துக்கிட்டாரு. இவர் ஒரு கிறிஸ்தவர் தானே, ஆதவன் கிறிஸ்தவன் தானே அவரு. இப்ப நான் சொல்றேன், கிறிஸ்டியனா இருக்கிறதுனால விஜய் கூட அவர் போயிட்டாருன்றாங்க. மறுபடியும் மதத்தை உடனே அதுக்கு உடனே எல்லா பேட்டியிலும் என்ன சார் அது என்ன சார் ஒரு புரியல. எல்லா பேட்டியிலையும் விஜயோட மதத்தை இழுக்கலன்னா உங்களுக்கு ஆதன் ஒரு கிறிஸ்டியனா இல்லையா? விஜயனுடைய மதத்தை இழுக்க வேண்டியது இப்ப தேவையா? வேற வழி என்ன இருக்குது? இப்ப யாரு பிஜேபி? விஜய் பிஜேபி தான், அதுல என்ன சந்தேகம் இருக்குது? மதத்தை இழுத்தது யார் சார்? அவர் அம்பேத்கரை பேசுறாரு, அவர் எங்கேயும் மதம் சாதி பேசல. நீங்க தான் விஜயனுடைய மதத்தை எழுதுறீங்க. ஆதன் ஏன் போனாருங்கிறதுக்கு மதமா தான் காரணமா இருக்குங்கிறது என்னுடைய சந்தேகம். அவர் என்ன போகலையே? அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போல, அவர் அதுல தானே இருக்காரு. விடுதலை சிறுத்தை அரேஞ்ச் பண்ணது அவரு தானே. விடுதலை சிறுத்தை திருமாவளவனையும் கூப்பிட்டாரு சார். திருமாவளவனையும் கூப்பிட்டாரு, ஒரு வர விரும்பல. அவரு இது விளம்பரம் தேடுறதுக்காக அம்பேத்கர் மேல இருக்கிற ஆசையினால அவங்க நடத்தல. அம்பேத்கர் இனத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது. அவங்க 2 பேரும், ஆதனும் சரி விஜயும் சரி, அம்பேத்கர் இனத்தை சேர்ந்தவங்களும் கிடையாது. இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு இவரை இது பண்றாங்கன்னா என்னத்துக்காக? ஓட்டு வாங்குறதுக்கு தவிர வேற என்ன அடிப்படை இது என்ன இருக்க முடியும்? காரணம் என்ன இருக்க முடியும்? தான் எடுத்த எந்த படத்துலயும் அம்பேத்கர் படத்தை காட்டியிருக்காரு அவரு விஜய். 150 கோடி ரூபா வாங்குறாரு ஒரு படத்துக்கு. எந்த படத்துலயும் அம்பேத்கர் படத்தை காட்டியிருக்காரா? அவர் காட்டினார், அந்த மாநாட்டில் காட்டின எந்த தலைவரையும் அது காட்டியிருக்காரு அவரு. சர்க்காருங்கிற படத்துல கடைசியா என்ன பண்றாரு? அரசியல்வாதிகள் அயோக்கியனுங்க அதிகாரி ஒருத்தன் சகாயத்தை காட்டுறாரு. சகாயம் ஒரு கிறிஸ்தவர். ஐயோ சார், வேற வழி இல்ல சார், என்ன வேற வழி இல்ல. என்ன பண்றது? இதுக்கு மறுப்பு சொல்லுங்க.
ஹெச் ராஜாவை விமர்சிக்கிற நீங்க எப்படி பேசலாமா? எச் ராஜாவின் இல்லைங்க, இவருடைய அடிப்படையில இருக்கிறது வந்து கிறிஸ்தவ அடிநாதம் அவருக்கு. நீங்க ஏன் மதம் பாக்குறீங்க? நான் பார்த்து தான் தீருவேன். அவருடைய அடிப்படையில வந்து மதம் இருக்குதுன்னு தான் நான் சொல்லத்தான் செய்வேன். உங்களுக்கு பயமா இருக்குது இல்ல? ஏன் இப்ப நீ இங்க ஸ்டாலினை ஏன் எப்படி விமர்சிக்கிறது இல்ல? ஸ்டாலின் அவர்களை ஏன் இப்படி ஸ்டாலின் என்னத்துக்கு நிறைய பக்கத்துல இந்துக்களா வச்சுக்கிறாருன்னு ஏன் விமர்சிக்கிறது இல்ல? நானும் அதே கருத்து உள்ளவன், எனக்கு அதே கருத்து தான். என்னுடைய கருத்து அவர் சொல்றதுனாலதான் அவரை நான் ஆதரிக்கிறேன். ஓ, இப்ப கிறிஸ்தவம்ன்றது மாற்று கருத்து, அதனால ஏத்துக்கல. மாற்று கருத்து நான் கிறிஸ்தவங்கிறத நான் கவலைப்படுத்தலையே. உன் ஜாதி அபிமானத்துல நீ அவரை சேர்த்துக்கிட்டேன்னு தான் நான் சொல்றேன். கிறிஸ்தவனை நான் கவலைப்படுத்தலையே. ஏன் அப்படி இது கொடுக்குறீங்க? தமிழ்ல கிறிஸ்தவர்களை சொல்லிடுங்க. மறைக்கப்பட்ட மதத்தை அவரே மறைத்து வைத்திருக்கிற மதத்தை பொதுவெளியில் இழுத்து வச்சு அம்பலப்படுத்துறது. அதையே மறைக்கிறார். ஜோசப் விஜய்ங்கிற பேர்ல வர வேண்டியது. அவர்தான் வந்தாரு. எங்க வந்தாரு? வந்து லெட்டர் பேட் எல்லாம் போட்டு காட்டினாரு. ஜோசப் விஜய் போட்டு வந்து பேச சொல்லுங்களேன். ஒரு கிறிஸ்தவ தலைவரை வந்து அந்த மாநாட்டு மேடையில் வைக்கலையே. அது என்ன பிஜேபி சொன்ன யாரெல்லாம் வைக்கணும்னு சொன்னாங்களோ அதை வச்சிருக்காரு. அவர் தான் சொல்லிட்டாரு, இந்த பெயிண்ட் டப்பா எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. பெயிண்ட் டப்பா இல்லைங்க. நேத்து பேசுனதை கவனிச்சீங்களா? மணிப்பூர் விவகாரத்தை வன்மையா கண்டிக்கிறாரு. சரி, பிஜேபி எடுத்து பேசினார்ல, அந்த இடத்துல எப்படி பேசுறாரு பாத்தீங்கல்ல? அவ்வளோ வேகமா பேசிக்கிட்டு அந்த இடம் மணிப்பூரில் என்ன நடக்கிறது அவ்வளோ உடனே அமுக்கிக்கிட்டு அந்த டோன் அப்படியே உடனே அமுக்கிக்கிட்டாரு. என்னத்துக்கு வம்பு? பயம் தெரியுது. சார்பட்டா வசனம் தான். உங்க கண்ணில் பயத்தை பார்த்துட்டேன். நல்லா தெரியுது. வேங்க பயல் அதை வந்து வேகமா வருது. அடுத்த லைன் வேகமா வருது. மணிப்பூர் மாத்திரம் மணிப்பூரில் என்ன நடக்கிறது? இப்போ பரவாயில்லைங்க, நான் பார்த்துக்கிறது. ஏப்பா நீ என்ன வேஷம் போட்டாலும் நீ கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்டத்தை உட்கார வச்சுட்டு பேசுறதுக்கு இருக்க. வா, வேண்டான்னு சொல்லலை. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு எதிர்கட்சிகள் பஞ்சம் வந்துருச்சு. எதிர்கட்சிகள் தேவை. அதை நீ சரியப்படுத்துவேன்னு பார்த்தாக்கா நீ வந்து சொல்லி கொடுத்த சொல்லும் கட்டி கொடுத்த சோறு மாதிரி இருக்கிற. சுயமாக நீ எதையுமே சிந்திக்க மாட்டேங்கிற. ஒரு மீட்டிங் போடுற, ஒரு மாநாடு போடுறாரு, அப்புறம் காணாம போயிட்டார். 6 மாதமாக ஆளைய காணும். ஏன்னான்னு பார்த்தாக்கா இந்த மீட்டிங்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. நடுவர் நலத்திட்ட உதவிகள்லாம் ஸ்க்ரீன் பிளே நலத்திட்டம் அது ஒன்று பிரமாதமாக ஒன்று பண்ணாரு. அதாவது இன்னைக்கு வரையிலும் அப்படியே சும்மா புல்லரிக்க வச்ச ஒரு விஷயமே அதுதான். நீங்க ஏற்கனவே அதை பேசிட்டோன்னு. எந்த தலைவராவது சாமானிய மக்களை வீட்டுக்குள்ள விடுவாங்களா? அவர் வீட்டுக்கு வர வச்சு மக்களோட மக்களா உட்காந்து பேசி. கரெக்டுங்க. யார் பேசியிருக்கா? ஒருத்தரும் பேசுறதே கிடையாது. உலகத்திலேயே முதலாக இது உலகத்திலேயே இந்தியா இதெல்லாம் கிடையாது. உலகத்திலேயே முதலாக சாமானிய மக்களை வீட்டில் கூப்பிட்டு பேசணும் ஒரே ஆள் விஜய். போதுமா? சந்தோஷமா? யாரை கூப்பிட்டு பேசுனாரு? மக்களை, பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கா. அவனை நீங்க போய் பார்ப்பீங்களா? அவன் வந்து உங்களை பார்ப்பாங்க. அங்க போனா கிரௌடு வரும். அதனால அங்க மாநாடு நடத்துறீங்களா? கிரௌடு வரும்னு சொல்லிட்டு மாநாடு நடத்த அவங்க வீட்லயே பண்ணிருக்க வேண்டியது சார். அவங்க இவரை பார்க்க ஒன்று கூடுறாங்க சார். இங்க போனா அங்கெல்லாம் நலத்திட்ட உதவிகள் பாதிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகளுக்கு கொடுத்தாரு. அவங்க எல்லாம் விழுப்புரத்தை சேர்ந்தவங்களா? அதெல்லாம் ஐடென்டிஃபை ஊரே கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அசிங்கப்படுத்திக்கிட்டாங்க. நீங்க அதை பத்தி சப்போர்ட் பண்ணி பேசி அசிங்கப்படுத்திக்காதீங்க. சப்போர்ட் பண்ணி பேசுறேன். நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கு. நீங்க சொல்றதுக்கு ஒரு பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்து என் வீட்டுக்கு வா, அவனுக்கு சோறு போடுறேன்னா என்ன அர்த்தம்? அவனே வீடு வாசல்லாம் இழந்து சொத்து அதுக்கு ஒரு விளக்கம் சொன்னாரு நேத்து. என்னன்னா இது மாதிரி சம்பிரதாய அரசியல்லாம் நான் பண்ண மாட்டேன். சம்பிரதாயத்தை பண்ண வேண்டியதா இருக்கு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்றாங்க. அவங்களெல்லாம் பிச்சைக்காரன் வச்சிருக்காரு. என் வீட்டுக்கு வந்து பிச்சை எடுத்து போடுறேன்னு இருக்காரு. அவ்வளவுதான். இல்ல விளம்பர அரசியல் வேற என்ன இருக்குது? போட்டோ எடுத்து போடுறது. அதுதான் விளம்பர அரசியல். அதுதான் அவர் பண்ணியிருக்காரு. வேற என்ன பண்ணிருக்காரு? சம்பிரதாயத்துக்காக பண்ணி நீங்க எல்லாம் பண்ணி கூப்பிடுறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துக்குள்ள அவர் போயிருக்கணும். அதான் நீங்க பண்றது சம்பிரதாயம். அது விளம்பரத்துக்காக நேர்மையான அரசியல் கொடுக்கல. நீ ஊருக்குள்ள பழைய வீட்டை சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து நான் கொடுத்துட்டேன் கணக்கு காட்டிவிட்டேன். நீ பேசுறது பொய். எத்தனை பேர் விழுப்புரத்தை சேர்ந்த வந்து உங்கள்கிட்ட உதவி வாங்கிட்டு போனான்? பாதிக்கப்பட்டவன். அவன் சோத்துக்கு நாட்டு அடிச்சு அங்கே கிடக்குறாங்க. அவங்க ஜனங்க பரிதாபத்தில் கிடக்குறாங்க. அவங்க வந்து 2000 ரூபா செலவு போயிட்டு வந்து இங்கே வந்து நாங்கள் உனக்கு 500 ரூபாய்க்கு அரிசி மூட்டை கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்?
இதுதான் அவங்க இதில் உதவி சேவைன்னு எடுத்தீங்கன்னா வச்சுங்க. எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. நாங்கள் அந்த அளவுக்கு எங்கள் புத்தி கேட்டு போயிடல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். விஜய் அவர்கள் திமுக அரசாங்கத்தை ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறார். அது வேற 200க்கு 200 இருமாப்பா சொல்லிட்டு இருக்காங்க. விட மாட்டோம். அவங்களுக்கு இருக்குது, இருமாப்பு இருக்குது சொல்றாங்க, தைரியம் இருக்குது சொல்றாங்க. நீ சொல்ல, நீ சொல்றாரு ஆட்சி எந்த 200 இடத்துல உன்னை தோக்கடிப்பேன்னு சொல்ல. உனக்கு தைரியம் இருந்தா சொல்ல. யார் வேணாங்கிற சொல்லியிருக்காரு சார். எங்க சொல்றாரு? 200க்கு 200 அவங்களுடைய இருமாப்பை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அந்த 200க்கு 200 இடத்துல உன்னை தோக்கடித்து நான் ஜெயித்து காட்டுகிறேன்னு சொல்றதுக்கு வரலையே வாயில. வரலையே, தைரியம் வரலையே. அவங்களுக்கு துணிச்சல் இருக்குது. 200க்கு 200 ஜெயிப்பாங்கிற துணிச்சல் இருக்குது, நம்பிக்கை இருக்குது சொல்றாங்க. நீ முதல்ல அரசியலுக்கு வாப்பா சார். இப்ப என்ன சார் தலைவரா என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அரசியல்? கட்சி பேரை வச்ச ஆளை காணோம், கட்சி கொடியை வச்ச பேச்ச காணோம், மாநாடு நடத்துற எங்க போனேன்னு தெரியல. இப்போ வந்து அம்பேத்கர் புத்தகத்தை வெளியிட்டப்போ மறுபடியும் என்னைக்கு வருவேன்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஒரு வாட்டி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு நலிஞ்சு போய் உடல் வத்தி செத்து போற அளவுல கிடக்கிறவனுக்கு உதவி பண்றதுக்கு கூட என் வீட்டுக்கு வந்தா தான் நான் உதவி பண்ணுவேன்னு சொல்ற அளவுக்கு நீ ஒரு அரசியல் தலைவனா இருக்கிற. உன்னை பாராட்டுறதுக்கு உங்க மாதிரி ஆட்கள் வேற இருக்கிறாங்க. அப்புறம் ஏற்றி விட வேண்டித்தானே, நல்லா ஏற்றி விடுங்க. இப்படி இதெல்லாம் பண்ணாதான் அவரும் கவுந்து விழுவார். நீங்க தான் போதும், உங்க மாதிரி ஆளுக்கு தான் நீங்க இருந்தாவே போதும். விஜய்க்கு யார் திருமாவளவன் மேல ஏன் விஜய்க்கு இவ்வளவு பாசம்னு நினைக்கிறீங்க? ஆர்கனைஸ் பண்ணவர் வந்து அந்த அவரோட கட்சியை சேர்ந்தவர். அவருக்கு ஆத்தல ஒரு கால் சேத்தல ஒரு காலுங்கிற பேர். அவருக்கு விஜயோட போய் சேர்ந்துக்கணும்னு ஆசை இருக்குது. அதே சமயத்தில் திருமாவளவன் விட்டுட்டு வந்தாக்கா விஜயையும் முழுசா நம்பவும் முடியல. அதனால தான் அங்கே உட்காந்துட்டு திருமாவளவனை பற்றி பேச்சு தன்னை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு. இது வந்து ஆதன்ற அந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட விளம்பரத்துக்காக நடத்தப்பட்ட கூட்டங்க அது. திருமாவளவனுக்கு நடத்தப்பட்ட கூட்டம் அது. திருமாவளவன் எவ்வளோ டிமாண்டில் இருக்கிறார். விஜய்ங்கிற ஒரு பெரிய உங்களால் சொல்லப்பட்ட ஒரு மகத்தான தேசிய தலைவராக இருக்கிற விஜய் வந்து திருமாவளவன் வருவதை நினைச்சு ஏங்கி அழுகுறார். அதான் இன்னைக்கு நடந்திருக்குது. திருமாவளவனுக்காக நடத்தப்பட்ட கூட்டம். திருமாவளவனுக்காக ஆமா, அவருடைய புகழ் பாடின கூட்டம் தானே அது. நீங்கள் எங்கிட்ட தான் இருக்கீங்க, நீங்க என்ன விட்டு போக மாட்டீங்கன்ற அளவுக்கு ஏன் இருக்கிறீங்க? அந்த அளவுக்கு நீ திருமாவளவன் ரசிக்கிறீங்க. அது திருமாவளவன் சாருக்கு நான் சொல்லணும், இவ்வளவு ரசிக்கிறாருங்க, அவர் வந்து உங்க கட்சியில உறுப்பினராக சேர்த்தீங்க. வேற என்ன பண்ற? நல்லா இருக்குல்ல? ஆமா, வேற என்ன பண்ற? இவ்வளவு ஆசைப்படுறாருங்க உங்களை போய் ஆண்டாள் மாதிரி அப்படியே உருகி சூடி கொடுத்த சுடற்கூடிய விட உங்க மேல அப்படி உருகி இதா மீரா மாதிரி இருக்கிறாரு. உங்க கட்சியில உறுப்பினராக சேர்த்துற வேண்டியதானே. அவர் கூட்டணிக்கு முற்பட்டு இருக்காரு, உறுப்பினரா சேர்க்க சொல்றீங்க. எதுவா தான் என்னோட கொஞ்சம் கருணை கூர்ந்து என்ன திருமா அவர்களே, கருணை கூர்ந்து என்ன கொஞ்சம் நினைச்சுங்க. நானும் யாரையோ கூப்பிட்டு வாங்குறேன், பங்கு கொடுக்குறேன், இல்லை நீங்க என்ன வேணாலும் பண்ணீங்கலாம் சொல்லி பார்க்க. விஜயனுடைய கொள்கை எல்லாம் பார்த்தா அவர் வைக்கிற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்த்தா நல்லா தானே இருக்கு. அம்பேத்கரை முன்னிலைப்படுத்துறாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றாரு, நம்ம பிஜேபி எதிர்ப்போம்ன்றாரு, ஊழலை எதிர்ப்போன்றாரு. நல்ல கொள்கை தானே. இதுல என்ன பிரச்சனை? இதை யாரு வந்து வேற எந்த கட்சியில அதை சொல்லுது? மற்ற கட்சியெல்லாம் வந்து அம்பேத்கரை எதிர்ப்போம்னாங்களா? இல்ல அவங்கெல்லாம் ஊழலை ஆதரிப்போம்னாங்களா? சமூக நீதி கொடுக்க கூடாது. அவங்கெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க, நான் சொல்லிட்டு செய்வேன்றாரு. இப்பதான் சொல்லவே ஆரம்பிச்சிருக்காரு. அவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. பழசுங்க, கீரல் விழுந்த பிளேட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப பழசு. அவர் அந்த அம்பேத்கர் புத்தகத்துல படித்து அந்த மாட்டு வண்டி கதையை சொன்னப்போ தான் எனக்கு சிரிப்பு தாள் இல்லை. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. அதை இப்போ அதுல எவ்வளவோ அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் விட்டுட்டு இதை 2 எடுத்துக்கிட்டு பேசுறாருன்னா எவ்வளவு தூரத்துக்கு அவர் அறியாமையில் இருக்கிறாருங்கிறத அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு. சின்ன பையன் தப்பு ஒன்றும் இல்லை. ஏன்னா சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டவர் வரல. அவங்க அப்பா தயாரிப்பாளர், அவர் பையனை போட்டு எடுத்துட்டாரு, ஓட்டை வச்சு இது பண்ணிட்டாரு, விஜயகாந்தெல்லாம் தூக்கி விட்டாங்க, வந்துட்டாரு. அப்படித்தான் அவர் வந்தார். எந்த கஷ்டமும் படாமல் வந்தார். அதே மாதிரி தான் அரசியல் நினச்சிக்கிட்டு வந்திருக்காரு. பாருங்க, முயற்சி பண்ணுங்க. நீங்கெல்லாம் இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணுங்க, தூக்கி விடுங்க அவர். அவ்வளோதான். திருமாவளவன் கஷ்டமா இருக்குது. எனக்கு என்னன்னா எதிர்கட்சிகள் இல்லாமே இருக்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்கு. ஒரு சாதுரியமான முறையில் வந்து பேசி வந்து இந்த 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 இப்போ இந்த திட்டங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க, இந்த திட்டங்களில் இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் வந்து சரிப்படுத்தலைன்னாக்கா அது சரியாக வராதுன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தரையுமே காணுமே. யார் எது சொன்னாலும் நமக்கு அவங்க மேலே இருக்கிற அவங்க வெளிச்சத்துக்கு மேலே அவங்க மேலே இருக்கிற இருள் தானே பெருசாக தெரியுது. எந்த எதிர்கட்சி தலைவர் வந்து உருப்படியாக இருக்கிறாங்க? பழனிசாமி எதிர்கட்சி தலைவர்னு இருக்காரு. அவருக்கு செயல்பாடுகள் ஏதாவது இருக்குதா? மழை வெள்ளத்தில் அவர் எங்க போனாரு? மழை வெள்ளத்துக்கு என் வீட்டுக்கு வந்தா உதவி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை இன்னைக்கு தான் உலகத்திலேயே இன்னைக்கு தான் முதல் தடவையா பாக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள்
ஒரு ஷோக்காவது வந்து ஒரு போய் அங்கே நின்றுக்கிட்டு 2 ரொட்டி துண்டு கொடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்க வேணாம். நீ போவாதப்பா, நீங்கள் சொன்ன உங்கள் பாயிண்ட் ரைட்டு, கூட்டம் சேரும். 1.5 கோடி பேர் 2 கோடி பேர் உறுப்பினராக இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பிச்சிருக்கலாம்ல, போய் உதவி செய்யுங்க. இல்ல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்படி ஒரு டிமாண்ட் வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க? வேற எந்த கட்சியுமே விஜய் குறி வைக்க மாட்டாரு. பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. திருமாவளவன் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பட்டியலின தலைவர்களில் வந்து கொஞ்சம் அக்செப்டட் லீடராக அவர் தான் இருக்கிறாரு. மற்ற பட்டியலின தலைவர்கள்லாம் வந்து கொஞ்சம் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்களுக்காக போராட்டத்தில் ஒரு நேர்மையான ஒரு இதை என்னுடைய அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் பார்க்கும்போது திருமாவளவன் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அவருடைய ஒரு கூட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன். அந்த கூட்டத்தில் நான் அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, அரசியல் அல்ல என்னுடைய நோக்கம், அரசியல் பதவிகள் அல்ல என்னுடைய நோக்கம். அந்த மீட்டிங்கில் என்னுடைய இனத்தினுடைய எழுச்சி, என்னுடைய இனத்துக்கு சமநீதி கிடைக்கணும், என்னுடைய இனத்தை வந்து சமூகம் அக்செப்ட் பண்ணணும், என்னுடைய இனம் வந்து எங்கே வேணாலும் சுதந்திரமாக போகிறதுக்கான விடுதலை வேண்டும், பட்டியலினங்கிற அந்த பேர்லேருந்து நாங்கள் வெளியே வரணும், அப்படி ஒரு இனமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் போராடிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அரசியல் பதவிகளை வச்சுக்கிட்டு அதை அனுப்புதுன்னா அதில் சில காரியங்கள் செஞ்சுக்கலாங்கிறதுக்கு தான் நான் அரசியலுக்கு வந்தக்கூடிய அரசியல் பதவிகள் எனக்கு அக்கறை இல்லை. இந்த கூட்டத்தில் இன எழுச்சிக்காக பாடுபடுறாரு அவர். அது அங்கே தான் பார்த்தேன். எனக்கு ஒரு எம்பி பதவி தேவையில்லை. எம்பி பதவி இருக்கிறதுனால டெல்லியில் போய் பேசுறதுக்கு எனக்கு போக வரதுக்கு செலவு காசு வரும். அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அந்த பதவி வச்சுக்கிட்டு நான் எனக்கு தேவையில்லைன்னார். அதை பார்க்கும்போது எனக்கு அவர் மேலே எனக்கு வந்த மரியாதை அதில் தான் அதிகமாக வந்து. இன எழுச்சிக்காக ஒரு கட்சியை நடத்துறார். என்னுடைய பட்டியலினம் வந்து சமூகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அகரகாரத்தில் அவங்க நடு இதில் இருக்கணும். கலைஞர் வந்து இந்த சமத்துவபுரத்தை வந்து கட்டும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஊருக்கு வெளியே கட்டினார். அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணல. சமத்துவபுரம் ஊருக்கு மத்தியில் இருக்கணும், அகரகாரத்தில் இருக்கணும், எல்லாரும் அங்கே இருக்கணும். அப்போ தான் அங்கே சமத்துவம். அதனால் அந்த மாதிரி எழுச்சியை உண்டாக்குறது தான் அவர் திருமாவளவன் பேசுகிறாரு. அதனால தான் அவர் மேலே எனக்கு மரியாதை வந்தது. அரசியல் பதவியில் வந்து சில சலுகைகள், சில அதிகாரிகளை பார்க்கறதுக்கு எனக்கு அந்த அடையாளம் தேவைப்படுது, அந்த விசிட்டிங் கார்டு தேவைப்படுது. அதுக்காக தான் நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். அரசியல் பதவிக்காக என்னோட யாரும் இருக்காதீங்கன்ட்டார். ஒருவேளை அதான் காரணமே என்னமோ தெரியல, அந்த ஆதன்ற ஒரு வெளியே போனதுக்கு காரணமாக இருக்கணும். ஒரு கூட தான் பதவி கிடைக்காது என்னமோ.